61:7. ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இளைச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். சொல்ல முடியுமா? இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதம், இந்த அருமையான இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, இந்த மாதம் உனக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். கடந்த 8 மாதங்கள் கர்த்தர் உங்களை வழிநடத்தினார். எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், எவ்வளவோ சந்தோஷங்கள், எவ்வளவோ துக்கங்கள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ அவமானங்கள். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய கரம் உங்களை விடவில்லை. 8 மாதங்கள் உங்களை வழிநடத்தின அதே தேவன் இந்த 9வது மாதத்திலே அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். இது வெறும் வார்த்தை அல்ல, இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியத்தின் தேவனுடைய பிராமிஸ். மனுஷன் 1000 பொய் சொல்லுவான், குடிகார பேச்சு பொறுத்துச்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் ஆண்டவர் இரவும் பகலும் தூங்காதவர், உங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர், உங்கள் தேவைகள் இன்னதென்று அறிந்து கொண்டிருக்கிறவர். அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த மாதத்திலே நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி. சொல்ல முடியுமா? அப்போ அந்த நிரந்தரமான மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த மாதத்திலே நீங்கள் மேற்கொள்ள போகிற எல்லா செயல்பாட்டிலும் தேவனுடைய கரம் கூட இருந்து உங்களை நித்திய மகிழ்ச்சியிலே வழிநடத்த போகிறது. அல்லேலூயா! உங்களுக்கு ஒரு தலையான ஆசீர்வாதம் அல்ல, 2 தலையான ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்க போகிறார். சொல்ல முடியுமா? 8 மாதம் நடக்கல, விசுவாசிங்க, நம்புங்க, இந்த மாதம் கர்த்தர் செய்து முடிப்பார். உங்களுக்குள்ள விசுவாசம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும். அல்லேலூயா! சொல்ல முடியுமா? அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் இந்த வேத வசனம் உங்களுக்குள்ளே உயிர் பெய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா! பூமியில ஒரு விதை நடுகிறோம். அந்த விதை நட்ட உடனே அந்த விதை முளைக்குமா என்று சொன்னால் முளைக்காது. ஏனென்று சொன்னால் அந்த மண்ணிலே ஈரப்பதம் வேண்டும். அந்த மண்ணிலே ஈரப்பதம் இருந்தால்தான் அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கும். அதே போல எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க மனுஷனா மட்டும் பிறந்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள தேவ ஆவி வேணும், தேவ அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகம் தான் உங்களை உயர்த்தும், அந்த அபிஷேகம் தான் உங்களை ஆசீர்வதிக்கும். என் ஆண்டவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சவர் ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா! அப்போ உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுத்த தேவன் அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நித்திய மகிழ்ச்சி உங்களுக்காக நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்வாய். இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, இந்த மாதம் எனக்காக கொடுக்க போற அந்த சந்தோஷத்துக்காக, எனக்காக கொடுக்க போகிற அந்த மகிழ்ச்சிக்காக, நித்திய மகிழ்ச்சிக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி விசுவாசம் உள்ள ஜனமாய் நாம் மாறுகின்ற பொழுது தேவ அபிஷேகம், தேவ ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே தங்க ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பத்திலே அப்பமும் தண்ணீரும் நிரம்பத்தக்க விதமாக கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். அந்த நம்பிக்கையோடு கடந்து போங்க. இத்தனை நாள் 8 மாசம் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிச்சேன், இல்ல இந்த மாசமும் ஸ்தோத்தரிப்பேன், இன்னும் உற்சாகமாய் ஸ்தோத்தரிப்பேன், இன்னும் அதிகமா தேவனை தேடுவேன்னு சொல்லி ஒரு வைராக்கிய உணர்வு உங்களுக்குள்ள வந்துட்டா, உண்மையிலே சொல்றேன், உண்மையிலே நீங்க தான் இயேசுடைய பிள்ளை. உங்களை பார்த்து சொல்கிறேன், இயேசுவின் பிள்ளையாக இருக்கிற உங்களுக்கு இனி தொல்லை இல்லை. தேவ தூதர்கள் உங்களை பாதுகாப்பார்கள், தேவ தூதர்கள் உங்களை வழிநடத்துவார்கள். எல்லாவற்றிலுமே உங்களுக்கு எந்த குறை இல்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த அருமையான செப்டம்பர் 1ஆம் தேதி கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா! நம்பிக்கையோடு கடந்து போங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென்.